ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோரீல் அண்ட் நான் உங்கள் ஜெனி. ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம ஷோரீலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டீம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சூப்பரான டீம் நம்ம கூட வந்திருக்காங்க. எஸ், கூடிய சீக்கிரம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிற மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டீம் நம்ம கூட வந்திருக்காங்க. ஸோ வாங்க டீமை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இட்ஸ் அ ப்ளஷர் ஹேவிங் யூ. படத்துடைய ஹீரோ ஹரிபாஸ்கர் அவர்கள் அண்ட் ஷாரா வந்திருக்கீங்க அண்ட் த பியூட்டிஃபுல் லாஸ்லியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஹீரோ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பேரே வந்து ஒரு ஹாலிவுட் படத்துடைய டைட்டில் மாதிரி இருக்கே. டைட்டில் அதான் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஹாலிவுட் தான். அதோ இந்த போஸ்டர் இதெல்லாம் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ரிசல்ட்ஸ் தான். ஸோ இதுவும் வந்து ஹாரி பாட்டரோட. ஆமா, எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவா ஆனா படம் ஹாலிவுட் கிடையாது. ஸோ என்ன ஜானர்ல இருக்கும் சார் மூவி? ஜான் வந்து காமெடி. ஓ, என்டர்டெயின்மெண்ட் தான். ஃபன்னான ஜாலியான ஒரு மூவி தான். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறது வந்து கதையில ஒரு பார்ட் வந்து மீன் லைக் ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டடா சில விஷயங்கள் இருக்கும். ஓகே, கேரக்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதனால மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறத வச்சோம். பொதுவாக பார்க்கும்போது ஹவுஸ் கீப்பிங்னா நம்ம வந்து லேடிஸ் தான் பார்க்கும்போது சொல்லுவோம். நம்ம சரி ஜென்னா இருக்கும்போது ஹவுஸ் கீப்பர்னு வரும் கிராமட்டிக்கலா. பட் வந்து ரொம்ப கனெக்டடான வேர்டு வந்து ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு பையன் வீட்டுக்கு வேலைக்கு போறான் அப்படின்ற ஒரு விஷயம் படத்துல இருக்கிறனால மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வச்சாச்சு. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஸோ இது வந்து ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் மூவி. யா டெஃபினெட்லி. எப்படி சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்தது? ஆக்சுவலா எனக்கு வந்து நான் இந்த ஸ்டோரி வந்து நான் ஒரு வெப் சீரிஸாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது பண்ண ஆரம்பித்தேன். பிகினிங்கில் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டேரக்டர் அருண் வந்து கேட்டிருந்தார், இது மாதிரி வந்து வெப் சீரிஸ் மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதை நல்லா கொண்டு வந்திருந்தேன், நல்லா இருந்துச்சு சரி பண்ணுறதுக்குன்னு. சரி ஓகே, எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 7 days ஷூட் பண்ணோம். 7 days ஷூட் பண்ணும்போது அன்றைக்கி ஈவினிங் தான் ஷூட்லாம் முடிச்சு பேக்கப் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு தாட் இருந்தது, ஒய் நாட் இது வந்து ஏன்னா மேக்கிங்காகவும் நல்லா இருந்தது, கொஞ்சம் கதையாகவும் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால இது டெவலப் பண்ணி ஒய் நாட் நம்ம வந்து ஒரு ஃபில்மாக பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஒரு தாட் பேசிக்காகவே அதுதான். ஸோ அதுக்கப்புறம் அவர் டேரக்டர் கேட்டு அவரு சரின்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஓகே இதை ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி அது கதையை வந்து அந்த டைமில் அந்த ஒரு ரீஜனுக்காக பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு மூவியாக பண்ணும்போது எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறது நான் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணி கொண்டு வந்து ஸோ என்டையர் கம்ப்ளீட் பண்ணி சார் அப்ரோச் பண்ணோம். ஸோ அப்படி தான் நடந்தது. ஓ, வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ லாஸ்லியா எப்படி உள்ள வந்தீங்க? உங்களுக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? டைரக்டர் வந்து நரேஷனுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி நரேஷன் அப்போவே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, தேனாண்டால் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு 7 yearsக்கு அப்புறம் இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஹரி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது தான். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணோம் படத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, கண்டிப்பாக இந்த படம் கிளிக் ஆயிடும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி இருந்துச்சு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. அருண் வந்து நடித்து காமிப்பாங்க எங்கள் டைரக்டர். என்னோட கேரக்டராக இருக்கட்டும், ஹரியோட கேரக்டராக இருக்கட்டும், நிறைய இடத்துல சொல்லி கொடுப்பாங்க, இவ்வளோ நடித்தா போதும், இவ்வளோ தான் இந்த கேரக்டருக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டால் போதும், இந்த லிமிட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் இந்த டீமாகவே ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாரா அவங்க கூட எனக்கு எந்த காம்பினேஷன் சீன்ஸும் இல்லை, ஒரே ஒரு சீன் தான் இருந்தது. ஹரி இருக்காங்க, இளவரசன் சார் இருக்காங்க, நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ எல்லாரும் கூடயுமே சேர்ந்து ஒர்க் பண்ணது. உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் உடைய கேரக்டர் வந்து இவருக்கு அட்வைசராக இருப்பேன். ஆமாம். ஸோ வாழ்க்கையில் எப்படி லவ் பண்ணணும், எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், இது மாதிரியான நம்ம லீகல் அட்வைசர் மாதிரி இருப்பேன். ஸோ இவரை மூவ் பண்ணுறதே நான் தான். ஒவ்வொரு நகர்வாக மூவ் பண்ணி கொண்டு போகிறதே நான் தான். ஸோ அது மாதிரி ஒரு அட்வைசர் தானேண்ணா? ஆமாம், அட்வைசர், லவ் மென்டர் அப்படின்னு. லவ் மென்டர், ஆமாம், லவ் குரு. ஸோ இப்போ என்டர்டெயின்மெண்ட் படம்னாலே அங்கே ஷூட்டிங்கில் நிறைய ஃபன் சீக்வன்சஸ் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ ரியலாக நடந்தது ஏதாவது ஒரு ஷேர் பண்ணுங்க. பர்டிகுலரா அதாங்க இல்லைங்க, அது நான் எக்ஸைட்டா நீங்க கேக்குறீங்க, நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்றது இல்லையே, எல்லாமே பண்ணாதான், எல்லாமே ஃபன் தான். டெய்லியுமே வந்து ஏதாவது டெய்லியும் நடந்துகிட்டே தான் ஒன்று இருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்டே அப்படிதான் இருக்கும். அவர் எழுதியிருக்கதே வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்கிரிப்டே ஹியூமராக தான் இருக்கும். ரெண்டாவது அவர் சொல்லி காட்டும் போது இன்னும் ஹியூமராக இருக்கும். ஒரு டைரக்டர் ரொம்ப நல்லா நடித்து காட்டுவார். ஸோ ஒரு மாதிரி என்கேஜிங்காகவே அந்த ஷூட்டே வந்து பயங்கர ஒரு என்கேஜிங்காக இருக்கும். அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்லேருந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பயங்கர ஜாலியாக இருக்கும். அதனால பர்டிகுலராக இது அப்படின்னு சொல்ல முடியல. எல்லா நாளுமே பயங்கர ஹாப்பியாக போன ஒரு ஷூட். அண்ட் ஷூட்டிங் லொகேஷன்ஸ் எல்லாம்
எங்க சென்னையில? சென்னை தான் டோட்டலா. டோட்டல் படமே சென்னை? ஆமா சென்னை தான். ஓகே. ஸோ ரொம்ப ஃபன்னா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஃபன் தான் நார்மலா, எதுவுமே வந்து இந்த மாதிரி லைக் நம்ம படத்துல டார்க் அந்த மாதிரி இல்லை ஏதோ. ஸோ எல்லாருமே ஜாலியா வந்து ஒரு ஃபீல் குட்டா வந்து பார்த்துட்டு போற ஒரு படம் தான். இதுல ஏதாவது ஒரு சீன் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு? ஏதாவது பர்டிகுலர் சீன்? நீங்க இப்போ காமெடியா என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது, எங்க டைரக்டர் அருண் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். இவருக்கு வந்து பண்ணி காமிக்கிறது தூரத்துல இருந்து பார்த்தா அப்படியே சிரிப்பா இருக்கும். அவர் நடக்கிறது, ப்ரோ இப்படி இல்லை ப்ரோ இப்படி நடங்க அப்படின்னு நடந்து காமி. இவருக்கு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்றது, அவரோட ஒரு கேப் போட்டிருப்பாரு, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு மாதிரி நேசமணி மாதிரி மைக்க வேற இங்க மாட்டிப்பாரு. ப்ரோ இப்படி இல்லை ப்ரோ இப்படி நடங்கன்னு நடந்தெல்லாம் காமிப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தூரத்துல இருந்து பார்க்க காமெடியா இருக்கும். ஸோ டேரக்டர் உங்களுக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாரும் தமாஷ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எனக்கு அவங்க சீரியஸா பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஓ நைஸ். உங்க கேரக்டர் எப்படி மூவில? இசை வந்து எப்படி இருப்பான்னா ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப். இசை ஓகே. இவரோட கேரக்டர் நேம் வந்து ஹானஸ்ட் ராஜ். அவள் லைஃப்லயே பார்க்க கூடாதுன்னு நினைப்பா. பட் ஒரு கட்டத்தில் அவளுக்கு பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதுல இருந்து எப்படி போகுதுன்றதான் இந்த கதையா இருக்கும். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் போல்டா, சில இடத்துல சில பேர் சொல்றது நம்புறதா இருக்கும், சில இடத்துல வந்து அவன் நினைக்கிறதா கரெக்டுன்னு பண்றதா இருக்கும், ஒரு கட்டத்துல வந்து அதை ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஹானஸ்ட் ராஜ் ஏண்டா வெறுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கும் இசை கேரக்டர். ஓகே, வெரி நைஸ். ஸோ உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். அதுலேயும் ஏதாவது இருக்கும் இல்லையா? சஸ்பென்ஸ் மேட்டர்ஸ், ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்? பேசிக்காக வந்து ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி வர ஒரு படம் தான். சில பேர்லாம் பார்க்கும்போது யதார்த்தமாக தான் இருப்பாங்க, ஆனால் இரிட்டேட் பண்ணுறான்டாவன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் இல்லை பர்சனலாகவே கூட இருக்கவங்களோடலாம் வந்து இரிட்டேட் பண்ணுறான், ரொம்ப பேசுகிறான், அதை பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அவனுக்கு மாதிரி நேச்சுரலாக இருப்பான். அவனுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுவான். ரொம்ப அதான் சில பேர்லாம் பார்ப்போம்ல, ரொம்ப ரியலாகவே இருப்பாங்க, உள்ளே வச்சு பேசலாம், ரொம்ப ஓப்பனாக பேசிடுவாங்க நான் நினைக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு இதான். பட் ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு இந்த கேரக்டர்கிட்ட ஒரு சின்ன எமோஷன் இருக்கும். அது வந்து எங்கன்னா அங்கங்கே வந்து அது படத்தில் அதை நகர்த்திட்டு போகும். ஒரு அவங்க பின்னாடி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஓ நைஸ். ஓகே. அண்ட் படத்துடைய சாங்ஸ் எல்லாம் கூட எங்க ஃபுல்லா சென்னையில எடுத்ததா இல்லை எங்கேயாவது அப்ராட்? எல்லாமே அதான் சென்னை, டோட்டல் ஃபுல்லா சென்னை. ஓ ஓகே நைஸ். ஸோ வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல? இவரை காப்பாற்ற நான் பீச்சுக்குள்ள இறங்கணும். ஓகே. ஆனா ஷூட் முடியும் போது இவன் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான் பீச்சுக்குள்ள. ஓ தண்ணியில மாத்தி அதாவது இவனை காப்பாத்துறது போல என்ன காப்பாத்திட்டானுங்க, அவ்வளவுதான். புரியுதா? புரியுது. நீங்க முங்க போயிட்டீங்க தண்ணிக்குள்ள. கரெக்டா? அது வந்து சீன்ல வந்து காப்பாத்துற மாதிரி சீன், ஆனா நீங்க ரியலாவே வந்து. ஆமா. ஓ சோ அந்த மாதிரி நிறைய அதான் அதுல படத்துல வச்சுட்டோம், அப்படியே வச்சுட்டோம். படத்துல அப்படியே வச்சுட்டோம். அப்போ நம்ம ரியலா பார்க்க சூப்பரா இருக்கும். ஆனா அந்த டைம்ல அண்ணன் கஷ்டப்பட்டதுதான் அவருக்கு தான் தெரியாது. அது ஒவ்வொரு நாளுமே எல்லா நாளுமே இளவரசர் சார் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா இருக்கும். ஸோ அது ரெண்டாவது அது கதையோட சீக்வன்ஸ், ஒவ்வொரு சீக்வன்ஸுமே நல்லா எழுதியிருந்தாரு டைரக்டர். ஸோ படமே கொஞ்சம் ஹியூமரோட தான் மூவ் ஆகுது. அதனால வந்து ஷூட்டே வந்து பயங்கர ஜாலியாக தான் இருக்கும். எல்லா நாளுமே ரொம்ப ரொம்ப விரும்பி போய் பண்ண படம். ஸோ படம் ஃபுல்லாவே ஃபுல் லெங்த் காமெடி தான், நல்லா சிரிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். காமெடி ஃபுல் லெங்த் காமெடி அப்படியா? ஃபுல் லெங்த் காமெடி அப்படிங்கிறத காமெடி இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆமா அது ஒரு கதையும் சொல்லணும். ஓகே. அதனால எல்லாமே இருக்கும். மஞ்சள் மிக்சர் பேக்கேஜ் தான். பட் எல்லாமே எல்லா ஜென் ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஓ ஓகே ஓகே. ஸோ படத்துடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லுங்க சார். சினிமாட்டோகிராஃபி வந்து குலத்துங்கவர்மன் சொல்லி ஒரு பர்சன் பண்ணியிருந்தார். ஸோ என்னோட ப்ராஜெக்ட்ல இருந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு, ஐ மீன் லைக் அருணோட க்ளோஸ் அசோசியேட் தான் அவங்க. அவர் வந்து ஆர்டி ராஜசேகர் சார் இருக்கார்ல, கேமராமேன், பெரிய கேமராமேன், அவரோட கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஸோ இதுக்கு அவருக்கு டெபியூ தான் இது. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே அண்ணனை தவிர இவங்களை தவிர எங்களுக்கெல்லாம் வந்துட்டு டெபியூ. ஆமாம். ஸோ நான் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஸோ எல்லாருமே வந்துட்டு இது ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டெபியூ தான். ஸோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி எது ஜஸ்டிஸ் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்குது டெபியூ ஃபிலிம் ஹீரோவாக நடிக்கிறீங்க, அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? பயங்கர எலிவேட்டடாக இருக்கும் இல்லையா? ஆமாம்மா, கண்டிப்பாக. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மொமெண்ட் தான். இந்த மொமெண்ட் தான் நான் வெயிட் பண்ணி எப்போ வரும் வெயிட் பண்ணுறேன். எஸ். ஓகே, ஜாலியாக இருக்கிறது. அண்ட் லாஸ்ட்லியா உங்களுடைய அந்த டிரான்சிஷன் சொல்லவே வேணாம். நீங்கள் எவ்வளோ பாப்புலர் ஆகிட்டீங்க இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் சொல்லி, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ஒரு லாஸ்ட் இயர் இந்த படம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இயரோடைய ஸ்டார்டிங்ல நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ் வந்து இசை கேரக்டரை வந்து இசையா பார்த்து இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காப்பா அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த படத்துல. இசை அப்படின்ற அந்த கேரக்டர் நேமே ரொம்ப அழகா இருக்கு, இது வரைக்கும் கேட்டுறாத ஒரு பேரா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கேரக்டர் ரீச் ஆகும்ன்றது எந்த இதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா என்ன மாதிரியான லாஸ்லியாவை நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர்ல? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்துக்கு அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறமா பொறுமையா படம் பண்ணலான்றது ஐடியாவே தவிர இதுக்கப்புறம் அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. படம் 24th ரிலீஸ் ஆகுது, அது போய் மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீட்பேக்ஸுமே நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம், டீமாவே எல்லாருமே. அப்படின்னா ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்க்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி நைஸ், வெரி நைஸ். உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் சொல்லுங்க சார். எல்லாம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அப்டேட் வருமா? ஒன்று இல்லை ப்ராஜெக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரிஸ்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் வந்து இன்னும் கால் ஒன்று எடுக்கல, டெசிஷன் எடுக்கல. ஸோ பார்ப்போம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்குமே இதுவாக இருக்குது. ஸோ எடிட்டரோட சரி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ்லையும் நானும் வந்து உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லை, ஸோ எல்லோரும் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதிலே வந்து டைம் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறனால இன்னும் அடுத்தது டிசைன் பண்ணல. ஸோ ஒன்ஸ் வந்து இது ஒரு அலைனாய் ஒரு பாயிண்ட்ல வந்ததுக்கப்புறம் தான் டிசைன் பண்ணுவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆக்டிங் தவிர்த்து நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களை இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமாம் ஆமாம். ஓகே, வெரி நைஸ். ஸோ 24th படம் ரிலீஸ்க்காக எல்லாருமே வெயிட்டிங். கரெக்டா? உங்களை ஆல்ரெடி நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார் உங்களுக்கு? இந்த அருண் மாதிரி வேற யாராவது கூப்பிட்டாங்க அவ்வளோதான். என்ன வருதோ அதை நடிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஃபியூச்சர் பிளான்லாம் கிடையாது, வரது அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே எது வந்தாலும் அது பெஸ்டா கொடுத்துடலாம் சொல்றீங்க. ஓகே, படத்துல இப்படி ஏதாவது மெசேஜ் இருக்குமா எண்ட்ல? அந்த மாதிரி மெசேஜ் அப்படிங்கிற மெசேஜ் இருக்கும். அதாவது வாங்க நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு மெசேஜ் சொல்ல போறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கேரக்டரா எல்லாருமே வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த கேரக்டர் பார்க்கும்போது அவங்கவுங்க மனசுல இருந்து ஓகே இது இப்படி இருந்திருக்கலாம், இது இப்படி இருந்திருக்க கூடாது, நம்ம இனிமே இப்படி இருக்கக்கூடாதுன்னு மேபி எடுத்துக்கலாம். அது அந்த அந்த கேரக்டர் கனெக்ட் பண்றவங்கள சொல்றேன். அந்த ஏஜ் செக்டருக்கு எல்லாருமே நான் சொல்லல. எல்லாரும் பார்க்கும்போது ஒரு ஃபன் ஃபீல்டான ஜாலியான மூவியாக தான் இருக்கும். அந்த ஏஜ் தகுந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்துட்டு அது ரிலேட் ஆகுதோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருக்கும் படத்துல. ஆமா, அது இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா இந்த ஜென்ரேஷன் டோட்டலா இந்த ஜென்ஜி அப்படின்றத சொல்லுவாங்கல்ல, 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இன்னுமே கொஞ்சம் ரிலேட் ஆகுற ஸ்டோரியா தான் இருக்கும். தென் அவங்க பார்க்காத 90s சைட் இருக்கும்ல, ஸோ அதுவும் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே மிக்சடா இருக்கு படத்துல. ஆமா ஆமா ஆமா, அதேதான். ஓகே, ஸோ லாஸ்ட்லி அவுட்லுக் எப்படி? ட்ரெடிஷ்னலா வருவீங்களா இல்ல மாடர்னா? ட்ரெடிஷ்னலாகவும் இருப்பான் அந்த பொண்ணு, மாடர்னாகவும் இருப்பான். ஓ, ரெண்டுமே கலந்து. ஆமாம், ரெண்டுமே கலந்தது தான் இசை. ஸோ காஸ்டியூம்ஸும் அப்படிதான் இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். இதுல வேற எதையாவது நம்ம மாத்தி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லைங்க, அது அங்கேயே யோசிக்கிறது தான். எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துட்டு பெர்ஃபெக்ட்னு நமக்கு தெரியாது, நமக்கு என்ன கரெக்டுன்னு போட தானே பெர்ஃபெக்டா தானே. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இது ஏதாவது தப்பா இருந்தா கூட உடனே நம்ம ரீடேக் கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். இல்லை கைட் பண்றதுக்கு இருப்பாங்க, ஆளுங்களா இருப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. ரீடேக் கேட்கும்போது டேரக்டர் எதுவும் திட்டலையா அவங்கள? சந்தோஷப்படுவாங்க. அப்படியா பண்ணலாம் அப்படிதான் சொல்லுவார் அவர். ஆமா. ஸோ எப்படி அவர் ரொம்ப கூலான டைப்பா செட்டில்? ஆமாம், அவர்லாம் ஜாலியான ஒரு மாதிரி தான் சொன்னாங்களே. அவங்க செட்டே எல்லாருமே வந்துட்டு அவர் இப்போ அவர் இருந்தால் கூட சொல்லியிருந்திருப்பாரு. லைக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்துட்டு வடிவேல் சார் வந்து வருவாங்கல்ல, டே இதாண்டா பேலஸ் இங்கே இருக்கிற அவங்க டீமே அப்படிதான் வந்து வருவாங்க, டே இதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு, கரெக்டாக எடுத்துட்டு கொண்டு போயிடணும்டா அப்படின்னு. அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் பார்த்தா சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். தனியா உட்காந்து பார்த்தோம்னா அவரு ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப ஜாலியா ஷூட் பண்ணுவாரு. இந்த கத்துறது திட்டுறது அதெல்லாம் இருக்கு.
ஸோ வடிவேல் இமேஜின் பண்ணி போட்டீங்க. ஓகே. ஏதாவது லவ் சீன்ஸ் இருக்கு படத்துல கண்டிப்பா இருக்கும். இல்ல லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் நம்ம நினைக்காம ரொமான்டிக் ஃபிலிம் அந்த மாதிரி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப டூ மச் அப்படிலாம் கிடையாது. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபீல் இருக்கும் எல்லாமே. ஏதாவது சீன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நர்வஸா ஃபீல் பண்ணீங்களா? இல்ல இல்லையா எதுவுமே இல்ல. ஏன்னா நாங்க வந்து எப்படி பண்ணிட்டோம்னா, நாங்க ரிஹர்சலே ஒரு 3 days பண்ணோம். நாங்க ரிஹர்ஸ் பண்ணோம். அங்கேயே எங்களுக்குள்ள பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. லைக் ஓகே என்ன பண்ண போறோம். ஏன்னா ஆன் செட் நம்ம ஃபர்ஸ்ட் டே போகும்போது அந்த அடாப்டேஷன் போடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 to 6 days வந்து போனாதான் நமக்கு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் பிகினிங்கே ஒரு 3 நாள் வந்து நாங்கள் ஓகே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது, டேரக்டர் இவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இன்னொரு டேரக்டர் என் கூட ஒரு 1.5 years ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது எங்களுக்கு அது புதுசாக தெரியல. எனக்கு நர்வஸா எங்களை ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, எங்க ப்ரொடியூசர் கிட்ட அந்த டைம் கரெக்டா 6 o'clock முடிகிறோமா இல்ல 6:30 ஆகுதா, அதுக்கப்புறம் என்ன ஆமா அவர் நேரா கேமரா பக்கத்துல வந்து நின்றுவாரு. அவரு விட்டாயே இதுமாதிரி அவர் ஆஃப் பண்ணிடுவார் போல, போதும் போ கட் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து கரெக்டா கமிட்மெண்ட்டோட முடிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. மற்றபடி எதுவும் நடிக்கும் போதெல்லாம் எதுவும் இல்லை, ஜாலியாக தான் பண்ணலாம் எல்லாருமே. ஸோ 3 to 4 days மட்டும் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க படத்துக்காக? ஆமா ஆமா ஆமா. அது எதுக்கு அப்படின்னா, ஹோம் ஒர்க் இந்த சென்ஸ் வந்து நாங்கள் ஒரு படம் பண்றோம் அப்படி கிடையாது, சின்னதா எங்களுக்குள்ள ஒரு வார்ம் அப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. வார்ம் அப் இருக்கணும், பழகிடணும். பழகிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் எப்படி மூவில ஃபுல்லா வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் ட்ரெஸ்ல இருப்பீங்களா? காஸ்டியூம் வந்து வாசுகி பாஸ்கர் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு ஸோ அவங்க காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப பர்டிகுலரா பண்ணதுதான். இப்போ இவங்க கேரக்டருக்கு, என் கேரக்டருக்கு, அண்ணன் கேரக்டருக்கு எல்லாத்துக்குமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்ன ட்ரெஸ் வந்து அவங்க போட்டா பெட்டரா இருக்குமோ அதுதான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. செலக்டிவா இருக்கும். அது கேரக்டரை தாண்டி அந்த டிஷர்ட்டும், அதுல டிஷர்ட்டோ இல்லை ஷர்ட் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதுவும் வந்து பேசும். ஓகே இவங்க பேசும்போது இப்படி இருக்கு அப்படிங்கிற மேட்டர்லாம் இருக்கும். ஓகே நைஸ். படத்துடைய டெக்னீஷியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வேற மியூசிக் டைரக்டர் ஓஷோ இருக்காரு, அவர் தான் பண்ணிருக்காரு. அவர் வந்திருக்காரு. ஓகே. ஸோ அவர் வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு 6 songs பண்ணி கொடுத்துருக்காரு. 6 songs இருக்கா மூவில? ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இத்தனை பாட்டுங்க வருது படத்துல. யூசுவலா இப்போ வரது இல்லையா? இது 6 songs. ஐயோ அப்புறமா அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும். 6 பாட்டு வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து அவரும் டெபியூ தான் இந்த மூவில ஆக்சுவலா பண்றாரு. பட் ஹி ஹாஸ் a lot of experience. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் உள்ள வந்திருக்காங்க. ஸோ மோகோஷோ எங்கேட்டு உள்ள வந்தது எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான். தென் சினிமாட்டோகிராஃபர் சொன்னோம், டெக்னீஷியன், ஆர்ட் டைரக்டர் வந்து தாமுன்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? மாத்தி ஈவன் தனுஷ்ல இருந்து எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வேரியேஷன் பண்ணும்போது எப்படி இருக்கு உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல்? ஒரு செட் முடிச்சு இன்னொரு செட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜெயம் ரவி சார்லாம் வந்து அன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறோமோ அதே மோட்ல தான் இருப்பாரு. ஸோ ஒரு காமெடி சீனா நம்மகிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. இல்லை ஒரு சீரியஸான சீனு அப்படின்னா ரொம்ப சீரியஸாவே ஒரு மாதிரி அந்த திங்கிங்லேயே இப்போ ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட அது மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ தனுஷ் சார் வந்து அவர் ரொம்ப சைலண்ட்டு. வருவாரு, நடிப்பாரு, அவர் பாட்டுக்கு என்கிட்ட தான். இப்போ நான் ஷூட் போகும்போதெல்லாம் முதல் நாள்லாம் என்கிட்ட பேசலை. சரி ஏங்க என்கிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் அவர் யார்ட்டையுமே பேசலை. வருவார், நடிப்பார், இருப்பார். ஸோ அவர் ஒரு மாதிரி பீஸாக இருக்கும் அந்த ஷூட்டு. இப்போ ஹரிலாம் வந்து எப்படின்னா அது முத இதுலேயே எங்களுக்கு அதான் சில ஸ்கிரிப்ட் வந்து பயங்கரமாக நிறைய பேரை சிங்க் பண்ணி விடும். அறிமுகமே இல்லாட்டியும் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி பயங்கரமாக சிங்க் ஆகும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ 2 பேரும் முத சீன்லேயே ஒரு மாதிரி பயங்கர சிங்க் ஆகிட்டோம். அந்த சீன் நல்லா இருந்ததுனால பயங்கர சிங்க் வந்துருச்சு. அப்புறம் ஒவ்வொரு சீனுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது எங்களுக்குள்ளேயே பயங்கர கனெக்ஷன் வந்துருச்சு. அந்த படத்தை தாண்டி இல்ல கேரக்டரை தாண்டி நாங்க பெர்சனலாவே பயங்கர கனெக்ட் ஆயிட்டோம். ஏன்னா அந்த சீன் வந்து நல்லா இருந்து நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நீங்க நெக்ஸ்ட் படங்கள்ல என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு உங்களுடைய ட்ரீம்? நான் எது கிடைச்சாலும் பண்ணுவேன், பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுவும் கிடையாது. ஸோ எனக்கு சேலஞ்சிங்கா வில்லன் ரோடு அது மாதிரி எதுனாலும் நெகட்டிவ் கூட பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல? ஓகே. ஜென்ரலாவே காமெடி மூவிஸ்க்கு, அதாவது என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ்க்கு ஆடியன்ஸ் அதிகம் தான். ஸோ கண்டிப்பா அந்த ஹவுஸ் கீப்பிங்க்கும் வந்து நிறைய பேர் அதை லைக் பண்ண போறாங்க, எந்த டவுட்டும் இல்லை. இன்க்ளூடிங் அதுவும் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு ஒரு பேக்கேஜ் சொல்லிட்டீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்க்க போறாங்க, நோ டவுட். ஸோ 24th மூவி ரிலீஸ் ஆகுது. புதியகம் சார்பாக உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். Wishing you all a very grand success. Thank you.
ஸோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஷோரியில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டீம் வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் கம்மிங் 24th மூவி ரிலீஸ் ஆக போது எல்லாருமே போயிட்டு படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீமோட அகைன் நான் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஜெனி. டேக் கேர்.